அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 2024 ஆகஸ்ட் 26ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி. உங்கள் வேண்டுதல் நிறைவேற வேண்டுமா? கிருஷ்ண ஜெயந்தி என்று இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை செய்யுங்க. கிருஷ்ணர் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா இந்த மாதிரி நீங்கள் மந்திரம் சொல்லி அவரை வழிபாடு செய்யுங்க. என்னன்னு நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டு முறையில் நாம் எந்த மாதிரி பூஜை செய்ய வேண்டும்னு நம்ம பார்க்கலாம். திருமாலின் 10 அவதாரங்களில் அனைவராலும் விரும்பி போற்றுவதற்குரிய அவதாரம்னா அது கிருஷ்ணர் அவதாரம் தான். இன்று கிருஷ்ணர் பிறந்த நாளில் சிறப்பான வழிபாடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். எப்போதெல்லாம் அநீதி மேல் ஓங்குகிறதோ அப்போதெல்லாம் அவதாரம் ஏற்பது மகாவிஷ்ணுவின் வழக்கம். எங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் கிருஷ்ணா என்று சொல்லி அழைத்தால் கிருஷ்ணர் தோன்றுவார் என்பது வழக்கம். இதை நாம் கிருஷ்ணர் நாமம் சொல்லும்போது உணரலாம். துச்சாதனன் சபையில் பாஞ்சாலியின் துகில் உரிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. அப்போது யாராலுமே அவங்கள காப்பாற்ற முடியலை. சபையில் வந்த கிருஷ்ணர் பாஞ்சாலியை காப்பாற்றுகிறார். அப்போது கிருஷ்ணரிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. உங்கள் தங்கைக்கு இது போன்ற சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பே இதை தடுத்து ஏன் நிறுத்தப்படலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, யாராவது என்னை கூப்பிட்டால் தான் அங்கே செல்வேன். அது தங்கையானாலும் சரி, பக்தர்கள் ஆனாலும் சரின்னு சொல்கிறாரு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நாம் எவ்வளோதான் பூஜை புனஸ்காரங்கள் செய்தாலும் அவரை கிருஷ்ணா என்று ஒரு பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது அவர் எங்கிருந்தாலும் நம் குரலுக்கு செவி கொடுப்பார். அதனால் முக்கியமான மந்திரம், மகா மந்திரம்னே சொல்லலாம் இந்த கிருஷ்ணா என்ற பெயர். தெய்வ மந்திரங்கள் சொல்லும் போதே தனித்தனி வார்த்தை சேர்த்தால்தான் அந்த மந்திரம் நாம் சொல்லுவோம். கிருஷ்ணான் பெயரே சொன்னாலே மகா மந்திரம் ஆகிறது. ஓம் கிருஷ்ணாய நமக. இந்த மந்திரம் மகா மந்திரம். எப்படிப்பட்ட மனக்கவலை இருந்தாலும் அதை நீக்குபவர் தான் நம் கிருஷ்ணர். கிருஷ்ண ஜெயந்தியை நாம் கோகுலாஷ்டமின்னு சொல்கிறோம், ஜென்மாஷ்டமின்னு சொல்லி பல பேரில் சொல்லி நாம் வழிபட்டு வர்றோம். இப்படி இந்த தேய்பிறை என்று தான் கிருஷ்ணர் அவதரித்தார். அஷ்டமி சிறப்பான நாள் தான். ஆனால் அந்த அஷ்டமி நாளில் நம் கால பைரவர், வராகியம்மன், கிருஷ்ணரை நாம் வணங்குகிறோம். இதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. நல்ல நாள் தான் அஷ்டமியுமே. இப்போ கிருஷ்ண ஜெயந்தி என்று நம் வீடுகளில் எந்த மாதிரி எளிமையான முறையில் பூஜை செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். கிருஷ்ணர் படம் அல்லது சிலை இருந்தால் அதை நல்லா சுத்தம் செஞ்சுருங்க. சிலை வீட்டில் இருக்கிறவங்க துளசி கலந்த தண்ணீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். நல்லா அபிஷேகம் செய்யுங்க. என்னை நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் இந்த பொருளால் அபிஷேகம் செய்ய முடியும்னா செய்யுங்க. வெண்ணெய், பால், நெய் இதனாலே எங்களால் அபிஷேகம் செய்ய முடியும்னா வாங்கி செய்யுங்க. பால் தொடர்பான விஷயம் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணருக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக செஞ்சு படைக்கலாம். சிறிய பானையில் வெண்ணெய் இல்லைன்னா நெய் வைத்து நெய்வேத்தியமாக வைக்கலாம். அவல் உருண்டை, சீடை, பொரி, பால், பழம் இது எல்லாமே உங்களோட மன திருப்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த தினம் தானம் தர்மம் செய்யுங்க, ரொம்ப நல்லது. பானகம் தயாரித்து அதில் துளசி சேர்த்து பிரசாதமாக நீங்கள் வைக்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி என்று நாம் விரதம் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க தாராளமாக விரதம் இருக்கலாம். வயதானவங்க, குழந்தை, நோய்வாய்ப்பட்டவங்க, இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள் யாரும் விரதம் இருக்க வேண்டாம். விரதம் இருக்கும்போது பசித்தால் ஒரு சில பேர் விரதம் இருப்பாங்க. அப்படி அவங்க பசிக்கும் போது கிருஷ்ணருக்கு படைத்த பால், பழம் இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். கிருஷ்ணருடைய மந்திரம் சொல்லும்போது ஸ்ரீ கிருஷ்ணாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய வேண்டுதலுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். நீங்களே பார்க்க முடியும். எத்தனை எண்ணிக்கைனா 108 மந்திரம் ஜெபிக்கும் போதே 108 கணக்கு. அது உங்களால் முடியும்னா தாராளமாக சொல்லுங்கள். 9 முறை, 11 முறை, 21 முறை இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் சொல்லுங்கள். கிருஷ்ண ஜெயந்தி என்று துளசியால் மாலை நீங்கள் கிருஷ்ணருக்கு நீங்கள் போடுங்க, ரொம்ப நல்லது. பூஜையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு செய்து முடித்ததுக்கப்புறம் தீப தூப ஆராதனை எல்லாமே காமிங்க. இந்த மாதிரி எங்களுக்கு இது பூஜை செய்ய முடியாது, தூரமாக இருக்கும் அப்படின்னா வீட்டில் உள்ள குழந்தைகள், கணவர் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம்.
வெளியே இருந்து நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக அந்த மந்திரத்தை நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. குழந்தைகள் கணவர் வச்சு கூட நீங்கள் பிரசாதம் செஞ்சு அவங்கள செய்ய சொல்லலாம். தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் ஆராதனை எல்லாமே அவங்கள செய்ய சொல்லிக்கலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. கிருஷ்ண ஜெயந்தி என்று நாம் இந்த மாதிரி இங்கே கிருஷ்ணர் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக கிருஷ்ணர் சீக்கிரமே உங்களுடைய வேண்டுதல்களுக்கு செவி மடுத்து என்ன வேண்டுமோ கூடிய சீக்கிரமே அதை உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பார். இந்த நிலையில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கிருஷ்ணர் ஆலயம் இருந்துச்சுன்னா அன்றைய தினம் போய் துளசி நீங்கள் வாங்கி கொடுங்க கிருஷ்ணருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெய் விளக்கால் நீங்கள் விளக்கேற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த நாளில் கிருஷ்ணரை நீங்கள் மனதார வேண்டுங்க. குட்டி கிருஷ்ணரோ ராதையோ உங்கள் வீட்டில் அடுத்த வருடமே குழந்தையாக தவழ போவாங்க. நன்றி.